ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். அப்கமிங் சீசனுக்கான ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட அமைதியாக இருந்த எல்லா கிளப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்கமிங் சீசனுக்கான சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் இன்னைக்கான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸில் கிட்டத்தட்ட மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, யார் யார் எங்கெங்கே போக போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் சென்னை எஃப்சி இது வரைக்கும் அப்ரோச் பண்ண 2 பிளேயருமே வரதான் போகிறாங்களா, இல்லை அதுவும் ரூமராக அமைஞ்சிருமா, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெகி காட்ஸோ. இவர் பார்த்தீங்கன்னா ஒடிசாவோட செகண்ட் டீமுக்கான ஹெட் கோச்னு சொல்லலாம், இந்தியன் ஹெட் கோச். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் மறுபடியும் உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஆல்ரெடி இவர் பார்த்தீங்கன்னா ஏடிகேவோட அண்டர் 18 டீமுக்காக இருக்கட்டும், ஏடிகேவோட ரிசர்வ் டீமுக்காக ஆல்ரெடி ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் இவரோட ஹெட் கோச்சாக நியமிக்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் எத்தனை வருஷன்ற மாதிரி கான்ட்ராக்ட் இன்னும் சைன் இன் பண்ணல. மேபி கூடிய சீக்கிரத்தில் இவரை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மூலியமாக சைன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன் எத்தனை வருஷம் அவர் பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸோட ரிசர்வ் டீமுக்கான ஹெட் கோச்சாக இருக்க போகிறாருன்னு. நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட ஐஎஸ்எலோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரில் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேயர்னு சொல்லலாம் ஜாவி ஹெர்னாண்டஸ். இவருக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி தேங்க்யூன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எலோட ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்னே சொல்லலாம். ஒடிசாலேருந்து கிட்டத்தட்ட பெங்களூர் எஃப்சிக்கு 2 சீசன் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. பட் அவரோட குவாலிட்டிக்கான எதிர்பார்த்த கேம் இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் பெங்களூர் எஃப்சியில் கிட்டத்தட்ட 2 சீசன். ஸோ கிட்டத்தட்ட ஈவன் சென்னை எஃப்சிக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ செம்ம கோல்னு சொல்லலாம். நல்ல லாங் ரேஞ்சிலேருந்து ஒரு ஷாட் எடுத்து அது அழகாக கோலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞாபகம் வச்சுக்கக்கூடிய கோல்ஸ். இந்த சீசன் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாக் ஃபிப், அதாவது ரேலி மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம் ஒரு கோல். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கோல் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு கோல்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 34 வயசுக்கு உட்பட்ட ஜாவி ஹெர்னாண்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் இந்த சீசனுக்கான ஐஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா 21 மேட்ச்சில் 5 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பெங்களூர் எஃப்சி, ஒடிசா, ஏடிகே மோகன் பகான்ற மாதிரி பிக் கிளப்ஸ்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் முடிவோடைய காரணத்தினால கண்டிப்பாக வேறு எதனா கிளப் இவர் அப்ரோச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நன்றி சொல்லிட்டாலும் மேபி இன் ஃபியூச்சரில் வேறு எதனா கிளப் போக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் நான் அப்டேட் பண்ணுறேன். அப்கமிங் சீசன் அவர் ரிட்டன் ஐஎஸ்எல்ல தான் இருக்க போகிறாரா, இல்லை வேறு எதனா கிளப் மூவ் பண்ண போகிறாருன்னு. ஓவரால் ஐஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89 மேட்ச்சில் 18 கோல் அண்ட் 17 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு ஜாவி ஹெர்னாண்டஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கிட்டத்தட்ட பெங்களூர் எஃப்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கீப்பர் உள்ளே வர இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த கோல் கீப்பர்னால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்கமிங்கில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சென்னை எஃப்சிக்கு கிட்டத்தட்ட பிரேசிலியன் மிட்ஃபீல்டரான லூகாஸ் வர இருக்காரா, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக இல்லையா? ஸோ மார்க்கஸ் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சென்னை எஃப்சிக்கு ரஃபேல் கிரவரோ நன்றி சொல்லி அனுப்பிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக லூகாஸ் த சேம் பிரேசிலியன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் உள்ளே வர இருக்கார் தான். பட் இது வரைக்குமே அந்த டன் டீலாக அமையலன்ற மாதிரி மார்க்கஸ் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக சென்னை எஃப்சி பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பேரலாக நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி அதை டண்டீலாக மாற்றிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். இவரை கண்டிப்பாக டண்டீல் பண்ணிவிடுவாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவர் தான் வர அதிக வாய்ப்பு இருக்குது. மேபி எதனா ஒரு 5 மினிட்ஸில் மாற வாய்ப்பு இருக்குது. அவர் சில பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகே பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தால் வேறு எதனா கிளப் அப்ரோச் பண்ணலாம் நம்ம சென்னை எஃப்சி, வேறு எதனா பிளேயரை. பட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இவர் நம்ம சென்னை எஃப்சிக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் லூகாஸ் பிராமிலா அப்கமிங் சீசன் சென்னை எஃப்சியில் சம்பவம் பண்ண இருக்காரா அப்படின்னு. நெக்ஸ்ட் எஃப்சி கோவா, கேரளா பிளாஸ்டர்ஸ், ஹைதராபாத் எஃப்சிலாம் கிட்டத்தட்ட அமைதியாக இருந்த கிளப்ஸ் இப்போ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா கிட்டத்தட்ட ஹைதராபாத் எஃப்சிக்கு கிட்டத்தட்ட அப்கமிங் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓனரை ஃபைன் பண்ணிவிடுவாங்க. அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஹைதராபாத் எஃப்சிக்கு என்னென்ன யாரெல்லாம் ஸ்பான்சர்ஸ் அண்ட் யாரெல்லாம் அவங்களோட ஓனர்ஸ்ன்ற மாதிரி. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்களோட 6 ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் தட்டி தூக்க பார்க்கணும். ஹைதராபாத் ஆல்மோஸ்ட் அவங்களோட டீம் அப்கமிங் சீசனுக்காக செட்டப் பண்ணணும். ஃபீஃபா ட்ரான்ஸ்ஃபர் பேனர்லேருந்து எடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட யாருக்கெல்லாம் பே பண்ணது இருக்கோ அதெல்லாம் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு நியூ செட் ஆஃப் ஹைதராபாத் வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்கமிங் சீசன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் எந்தெந்த ஃபாரின் பிளேயரெல்லாம் ஹைதராபாத் அப்கமிங் சீசனுக்காக தட்டி தூக்க போகிறாங்க, இன்க்ளூடிங் அவங்களோட ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஓனர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸோ இந்த பக்கம் நம்ம எஃப்சி கோவா பக்கம் வந்தால் எஃப்சி கோவாவுக்கு கிட்டத்தட்ட 2 ஃபாரின் பிளேயர் வர இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஃபாரின் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர், மற்றொரு ஃபாரின் பிளேயர் மிட்ஃபீல்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 2 செட் ஆஃப் பொசிஷன் உள்ள ஃபாரின் பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃபாரின் பிளேயர், ஐஎஸ்எலுக்கு புதுசாக வரக்கூடிய 2 பிளேயர்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இந்த 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ் வர இருக்காங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எந்தெந்த பிளேயர்ஸ், அதாவது எந்த பிளேயர் வர இருக்காங்க அப்படின்னு. மறுபக்கம் கேரளா பிளாஸ்டர்ஸ் ஒரு வழியாக மைக்கேலை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் கோச்சாக நியமிச்சிட்டாங்க. அவரு ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அப்கமிங் சீசன் எதனா நம்ம சம்பவம் பண்ணுன்ற மாதிரி அவரோட ஸ்பீச் பார்க்குறதுலே தெரியுது. அந்த வருஷத்தில் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்ஸோட ஸ்டார்டிங், ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம தட்டி தூக்கலான்ற மாதிரி
இன்ஃபர்மேஷன் அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா சவுதி ப்ரோ லீகை கம்பேர் பண்ண நம்மளோட ஐஎஸ்எல் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே ஆவரேஜ் அட்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா 11,000க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வராங்க ஸ்டேடியத்துக்கு மூவ் பண்ணி. ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் பிக் பிளேயர்ஸ்லாம் ஐஎஸ்எல்ல வந்து ப்ளே பண்ணக்கூடிய மூலிமா கண்டிப்பாக இங்கே இந்தியன் ஃபுட்பாலோட ஸ்டாண்டர்டும் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன் ஃபியூச்சரில். நெக்ஸ்ட் மும்பை சிட்டி ஓவரால் எல்லாருக்கும் சொல்லையா நன்றின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆமாம், கிட்டத்தட்ட நோ சார்ஜிங், டொடன் பாசிங், அது மட்டும் இல்லாமல் ரவுலின் போர்ஜஸ், முகமது நவாஸ், குர்க்ரேட் சிங், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபாரின் ஸ்ட்ரைக்கரான வுஜிட்டோஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லிட்டாங்க. அந்த வருஷம் ரவுலின் போர்ஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவாவில் தான் இருக்க போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா லோன் முடிவடைஞ்சு அவர் அங்கே மூவ் பண்ணிடுறாரு, கான்ட்ராக்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. மறுபக்கம் குர்க்ரேத் அண்ட் முகமது நவாஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற பிளேயர்லாம் எங்கெங்கே நான் அப்டேட் பண்ணுறேன். இவங்களுக்கு மாத்திரம் தான் டைக்யூ சொன்னாங்கன்னா இல்லை, ஆல்மோஸ்ட் மற்ற பிக் பிளேயர்ஸான பெரேரா டியாஸ்க்கு நன்றி தெரிவிச்சிட்டாங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன். பெரேரா டியாஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி தான் மூவ் பண்ண போகிறாரு. அங்கே தான் அவரோட அப்கமிங் சீசனுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாருன்னு. அந்த வருஷத்தில் பெரேரா டியாஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன் பெங்களூர் எஃப்சி தான் இருக்க போகிறாரு. மல்டியர் டீலில் பெங்களூர் எஃப்சி சைன் பண்ணிட்டாங்க. இப்போ என்னதான்னா மும்பை சிட்டி அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி வழி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூடிய சீக்கிரத்தில் வெல்கம்ன்ற மாதிரி பெங்களூர் எஃப்சி வழியில் நம்ம வரும். இவரை மட்டும் தான் தட்டி தூக்கியிருக்காங்கன்னா இல்லை, கிட்டத்தட்ட பெங்களூர் எஃப்சி ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட மும்பை சிட்டியோட ஃபைனலில் ப்ளே பண்ண மெயின் டீம்லேருந்து முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே லீவ் பண்ண போகிறாங்கன்னு. அந்த வருஷத்தில் மறுபக்கம் ஒரு முக்கியமான கோர் டீமே பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் எஃப்சி தட்டி தூக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம சென்னை எஃப்சி முகமது நவாஸ், குர்க்ரேட் சிங்கை உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி யார் தான் அந்த கோர் பிளேயர்னா அவங்களோட டிஃபெண்டரான ராகுல் பெக்கே ஆல்ரெடி மிட் சீசன்லேயே ப்ரீ கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க பெங்களூர் எஃப்சி. இப்போ பெரேரா டியாஸ் தேங்க்யூ சொன்னோடனே ஆல்ரெடி அவங்க கூடிய சீக்கிரத்தில் வெல்கம் சொல்லிவிடுவாங்க. மறுபக்கம் ஆல்பர்டோ நகுவராக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், அவரையும் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஜாவி ஃபெர்னாண்டஸை நன்றி சொல்லி வெளியே அமைச்சிருக்காங்கன்னா இதிலே தெரியுது. ஸோ நகுவராவை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வரதுக்கு தான். இப்போ நகுவராக்கு மும்பை சிட்டி நன்றி சொல்லிட்ட காரணத்தினால கூடிய சீக்கிரம் பெங்களூர் எஃப்சி தேங்க்யூன்ற ஆக்சுவலாக வெல்கம்ன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மறுபக்கம் வினித் ராய்க்கும் பெங்களூர் எஃப்சி மும்பை சிட்டி நன்றி சொல்லியிருக்காங்க. மும்பை சிட்டிலேருந்து அவர் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன் பஞ்சாப்க்கு தான் மூவ் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக பஞ்சாபில் அவருக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைச்சி அவரோட கேம் கன்சிஸ்டன்சியாக காமிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மறுபக்கம் ஐ லீக் பக்கம் நம்ம போனால் ஐ லீக்கில் கிட்டத்தட்ட இப்போ எப்படி ஐஎஸ்எல்ல பாட்டமில் ஃபினிஷ் பண்ண ரெலிகேஷன் ஒன்று இருக்கோ அதே மாதிரி ஐ லீக்கில் ஸ்டாண்டர்டாக எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன் எந்தெந்த கிளப் முன்னாடி வந்திருக்காங்க, உள்ளே புதுசாக வந்திருக்காங்கன்னு. அந்த வருஷத்தில் இந்த சீசன் 2023-24 ஐ லீக்கில் பாட்டமில் ஃபினிஷ் பண்ண 2 கிளப்பான நெரோக்கா எஃப்சி அண்ட் டோரோ எஃப்சி, இந்த 2 கிளப்புமே பார்த்தீங்கன்னா ஐ லீக் 2க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ரெலிகேட் ஆகி மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 2 கிளப்புக்கு பதிலாக எந்த கிளப் ஐ லீக் 2லேருந்து உள்ளே வராங்க, இல்லை இந்த 2 கிளப்போட லாஸ்ட் வேறு எந்த கிளப்பு ரெலிகேஷன் ஆகல உள்ளே வரலன்ற மாதிரி அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஐ லீக்கில் சேர்ந்த 2 கிளப் பார்த்தீங்கன்னா ஐ லீக்லேருந்து ரெலிகேட் ஆகி ஐ லீக் 2க்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்னை எஃப்சியோட ஸ்ட்ரைக்கர் லீ எர்வின் என்ன தான் ஆச்சு, நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்போம் உள்ளே தான் வரப்போகிறாரு, நம்ம சென்னை எஃப்சி தான் இருக்க போகிறாருன்னு. இப்போ மார்க்கஸ் மூலிமா அவர் என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் அது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நொடி வரைக்கும் அது உண்மை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் சென்னை எஃப்சி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவரை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இப்போ நம்மளுக்கு எப்படி எவ்வளோ சோர்சஸ் சொல்கிறாங்களோ அதே மாதிரி லெபனானில் இருக்கிற லெபனான் மீடியா மூலிமா என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ அவர் லீ எர்வின் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி தான் மூவ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த டீல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போயிட்டு இருக்கிறதுனால மேபி இது ஸ்டில் நாட் ட்ரூவாக கூட இருக்கலாம். மேபி ஃபியூச்சரில் இது கன்ஃபார்ம் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு சென்னை எஃப்சி ஆல்மோஸ்ட் ஃபைன் பண்ணிட்டாங்க. அவரோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் லூகாஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரைக்கரான லீ எர்வினாக இருக்கட்டும், ஃபைனல் மினிட்ஸில் எதனா மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த 2 பிளேயருமே தான் சென்னைக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பெங்களூர் எஃப்சிக்கு ஒரு கோல் கீப்பர் வர இருக்காருன்னு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்டுவாமே ரால்டே. இவர் பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சியோட செகண்டரி கோல் கீப்பர்னு சொல்லலாம். ஒடிசா எஃப்சினால அம்ரிந்தர் இருக்கார். கண்டிப்பாக இவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த வருஷத்தில் இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மேட்ச் தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 கோல் கன்சீட் பண்ணியிருக்காரு. ஓகே, பட் கண்டிப்பாக பெங்களூர் எஃப்சியில் ஒரு நல்ல வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். அங்கேயும் குர்ப்ரீத் சிங் சாந்தும் பெரிய ஜாம்பாவாக இருக்காங்க. பட் கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை ஒரு நல்லா பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இவரோட கான்ட்ராக்ட் முடிவடைய காரணத்தினால கண்டிப்பாக பெங்களூர் எஃப்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நாளைக்கு பார்த்தீங்கன்னா May 31. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயருக்குமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் முடிவடையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் யார் யாருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் செஷன் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சிருக்காங்கன்ற மாதிரி அப்கமிங் வீடியோஸில் ஏகப்பட்டது நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இன்னும் ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை பிடிச்சி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.